ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? போன வீடியோவில் வந்து நான் கட்டிங் வீடியோ போட்டிருப்பேன். சிம்பிள் ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது, புதுசாக பழகுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இப்போ வாங்க. இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணுறது எது இருக்கோ அதை ஃபஸ்ட்டே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கைக்கு வந்து எனக்கு ஒன் சைடு துணி பத்தலை, அதை கட்டிங் வீடியோவிலே கொடுத்துருப்பேன். இப்போ வந்து அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம துணியை வந்து நிறையா இருக்கிறப்ப ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஷேப்பு கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அறுக்காத்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. கீழேயும் சமமாக விட்டீங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஓரம் பத்தலை. நான் ஜாயின் பண்ணுறப்ப அது பிசுறு கட் ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ளார மடக்கி அடித்து ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தையல் போட்டுக்குங்க எம்மிங் பண்ணுறதுக்கு. இல்லை அடித்து கேட்டாங்கன்னா அடித்து கொடுத்துருங்க. இல்லைனா நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். எம்மிங் பண்ணிவிட்டு இது பிரித்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு தையல் கற்றுக்கிட்டு வரீங்க. கற்றுட்டு வந்துட்டு தைச்சிட்ருக்கிறீங்க. அப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கி தைச்சிங்க. தைரியமாக வாங்கி தைங்க. அதில் சின்ன மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் வந்து என்ன இதுன்னு கேட்டு அதை வந்து எப்படி திருத்தலாம் அப்படிங்கிறத திருத்திட்டு அப்புறம் மறுபடியும் வாங்கி தைங்க. அதுக்காக பயந்துக்கிட்டு யார்கிட்டையும் வாங்காமல் ஒரு ப்ளவுஸு குறை சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத குறை சொல்லிட்டாங்கன்ட்டு நம்ம வாங்கி தைக்காமல் இருக்கக்கூடாது. இந்த கஸ்டமர் இல்லைன்னா நீங்கள் இன்னொரு கஸ்டமர்கிட்ட வாங்குங்க. அவங்களுக்கும் அதில் தைச்சி கொடுங்க. உங்களுக்கு பழக பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு நீங்களும் பர்ஃபெக்டாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் பயப்படாமல் வாங்கி தைங்க. இப்போ வந்து நான் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கிராஸ் பீஸ் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு முக்கோண ஷேப் வரணும். இல்லைன்னா எல் ஷேப்பில் வச்சு நீங்கள் நேர் பீஸாக இருந்தால் அப்படியே வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து மடித்து அடிச்சுக்கலாம். அதில் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ 1.5 இன்ச்சு விட்டுருக்கீங்களா என்னென்னு பார்த்துட்டு அந்த ஒர்க் பண்ண அளவுக்கு மடக்கி அடிச்சுக்கணும். இப்போ வந்து பேக் சைடு வந்து 2 சைடு டாட் பிடிக்கணும். அதை வந்து ஷோல்டருக்கு சென்டரில் மடக்கி வச்சு ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் டாட் பிடிச்சிக்கலாம். இல்லைனா உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மார்க் பண்ணிவிட்டு டாட் பிடிச்சிக்கிங்க. இது எப்படி தைக்கிறதுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு தைச்சிக்கலாம். அந்த டாட்டு எந்த அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் பார்த்து அந்த மார்க் பண்ண அளவுக்கு டாட் பிடிச்சிக்கிங்க. அந்த டாட் பிடிக்கிறது எல்லாமே சமமாக இருக்கணும். பாருங்கள், இப்போ யோக் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் யோக் பட்டிக்கு எல்லாருமே கீழே வந்து அடித்து திருப்பிட்டு அப்புறமா அடிப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். எனக்கு இது ஈஸி மெத்தடாக இருக்கும். உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்தமாரி தைச்சி பாருங்கள். இதில் வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராது. ஈஸியாகவும் நம்ம தைச்சிடலாம், குயிக்காக தைக்கலாம். நீங்கள் இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஏற்ற இறக்கம் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வருதான்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த இன்னொரு பக்கமும் லெஃப்ட் சைடும் ஒன்று அடிச்சுக்கலாம். சென்டர் டாட் பிடிச்சாச்சு. பட்டன் பட்டி உள்ள டாட்டும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து ஆம்கோல் டாட்டும் நம்ம பிடிச்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இதை திருப்பி போட்டு பாருங்கள். இப்போ யோக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தமாரி ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓவர்லாக் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா பிசுறு தெரியாமல் எப்படி யோக் பட்டி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அது வந்து ஓவர்லாக் போட வேண்டியில ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். நீங்கள் அரைஞ்சி இறக்கி தையல் போட்டு விடுங்க. இப்போ பார்க்கும்போது ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நம்ம பேக் சைடு வந்து பேக் சைடு பீஸோட வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒன்றா வச்சு நல்ல பக்கம் கெட்ட பக்கம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தப்பு வராமல் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் பாருங்கள், ஆம்கோல் பக்கம் நான் அளந்து பார்க்குறேன். எனக்கு ஏன்னா கட்டிங்லேயே எனக்கு வந்து பட்டிக்கு யோக் பட்டிக்கு ஏன்னா இறக்கம் ப்ளவுஸ் வச்சதுனால எனக்கு யோக் பட்டிக்கு துணி பத்தலை. அதனால் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும். மீதி உள்ள துணியை நீங்கள் உள்ளுக்குள்ளார அப்படியே மடக்கி வச்சு தையல் போட்டுடலாம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே நம்ம அடித்து திருப்பி எல்லாம் பண்ணியிருந்தோம்னா அது கரெக்டாக இருக்கணும். இல்லைனா அதில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் கம்மியாக பிடிச்சிருந்தாலும் அது வரும். இந்தமாரி நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கன்னா ஆம்கோல் பக்கம் சமமாக வச்சு பார்த்துட்டு பேக் சைடு பீஸோட இப்படி வச்சு அந்த இதில் எவ்வளோ இறக்கம் மீதி இருக்கோ அதை அப்படியே ஃப்ரண்ட் சைடை மடக்கி அடிச்சிருங்க. யோக் பட்டிக்கு மடக்கி அடிச்சிருங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
இப்போ ஊக்குப்பட்டிக்கிட்டே நான் 1/2 இன்ச்சு இறக்கம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து அப்படியே மடக்கி அடிச்சிருங்க. இப்போ யோக் பட்டி ஈஸியாக இருக்குங்களா? பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கும் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து இந்த பக்கம் வந்து ஊக்கு மாட்டுறது இருக்கு இல்லைங்களா? வி பட்டி இருக்கு இல்லைங்களா? அந்த வி பட்டி அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்ட பக்கம் வச்சு அடித்து திருப்பி நல்ல பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்போ வந்து வி பட்டி நான் அதில் மடித்து அயன் பண்ணின மாதிரி இருக்குது. அதனால் அந்த கட்டிங்லேயே இருக்கும். நெக் பீஸில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பட்டன் பட்டி. இப்போ வி பட்டி வந்து 5 ஊக்கு வரணும். நான் வந்துட்டு இதாக இருக்கிறதுனால நான் அப்படியே அடிக்கிறேன். நீங்கள் 5 மார்க் பண்ணிக்கிட்டு அப்புறமா இந்தமாரி வி வைங்க. இல்லைன்னா பேனாவில் அப்படியே வரைஞ்சிக்குங்க. உங்களுக்கு வி வரல அப்படின்னா பேனாவில் வரைஞ்சிட்டு அது மேலே தையல் போட்டு கொண்டுட்டு வாங்க. இப்போ இதை சமமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஊக்குப்பட்டி அடிச்சுக்கலாம். ஊக்குப்பட்டியை அந்த அந்த இதுக்கு சமமாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா 2 பட்டியும் ஒன்றா இருக்கணும். அதேமாரி இந்த பக்கமும் நீங்கள் அந்தமாரி மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே மீதி துணியை மடக்கி அடிச்சிருங்க. சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் இந்தமாரி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன் டெய்லரிங் கற்றுக் கொடுக்கும்போது. அவங்களும் ஈஸியாக பழகிட்டாங்க. இப்போ அவங்களும் நல்லா தைச்சிட்ருக்குறாங்க. அதுமாரி நீங்களும் அதுமாரி தைங்க. இப்போ இது வந்து பட்டன் பட்டிக்கு நீங்கள் அப்படியே மடக்கி கூட அடிக்கலாம், இல்லைன்னா ஒரு தையல் போட்டுக்குங்க. இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பணும். இது ஊக்குப்பட்டிக்கு அப்படி பண்ணுங்கள். இப்போ படிமான தையல் மேலே போட்டுட்டு இப்போ பேக் சைடு திருப்பி தையல் போட்டுக்கலாம். சின்ன சின்ன பிசுறு இருந்தால் அப்பப்போ கட் பண்ணிவிடுங்க. அப்போ பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் பார்க்கும்போது அப்படி நீட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். இப்போ கழுத்து பீஸ் வந்து நல்ல பக்கம் வச்சு நல்ல பக்கமே அந்த கிராஸ் பீஸையும் வச்சு அப்படியே அடித்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அடிங்க. 2 பீஸும் சமமாக இருக்கணும். ஒன்று ஏற்ற இறக்கமாக வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. கழுத்து பீஸும் கிராஸ் பீஸும் சமமாக வச்சு ஜாயின் பண்ணுங்க. இப்போ அங்கங்கே கிராஸாக கட் பண்ணுங்கள். நேராக கட் பண்ணாதீங்க. கிராஸாக தையல் மேலே கத்திரிக்கோல் படாமல் அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ ஜாயின் பண்ணமோ அந்த அளவுக்கு அந்த துணியை அப்படியே மடக்கி கொடுத்துருங்க. மடக்கி கொடுத்துட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு நீங்கள் அந்த பிசுரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் எம்மிங் வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரெட்டை தையல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் பிசுரை கட் பண்ணிவிட்டு நான் ரெட்டை தையல் தான் போட போகிறேன். பிசுறு கட் பண்ணும் போதும் கவனமாக கட் பண்ணுங்க. கீழே உள்ள பீஸை வந்து கத்திரிக்கோல் படாத அளவுக்கு. எதையுமே வந்து நீங்கள் பழக பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதுசாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் பழகுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்து பழகி நல்லா குறை சொன்னாலும் பரவாயில்லைங்க. குறை சொல்ல சொல்ல தான் நம்ம தப்பை திருத்திக்க முடியும். அதனால் கவனமாக யார் கொடுத்தாலும் வாங்கி தைங்க. பிகினர்ஸுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்போ நான் வந்து ரெட்டை தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுமாரி பண்ணிக்கிங்க. அந்த சென்டரில் வந்து அந்த அர்க்காத் சென்டர் வந்து ஷோல்டரு ஜாயிண்டில் வந்து நிற்கணும். அந்தமாரி பார்த்து இது பண்ணிக்கிங்க. ரெட்டை தையல் கண்டிப்பாக போடணும். கை ஜாயிண்ட்டுக்கெல்லாம் 2 தையல் போட்டுக்குங்க. இந்த இன்னொரு கையை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்தமாரி அடித்தா இழுத்துக்கிட்டு வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சென்டர்லேருந்து கொண்டுட்டு வந்துங்க. ஷோல்டரில் வந்து சென்டர் அந்த இதை வச்சு இந்த பக்கம் பாதியிலேருந்து கொண்டு வந்து இந்த பக்கம் பாதியும் நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படியே நீங்கள் தைச்சி பழகலாம்.
இப்போ வந்து நம்ம பேக்கில் வந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குது அளவுன்னுட்டு நீங்கள் இடுப்பு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. அது வந்து வீப்பட்டியில் உள்ளது வீப்பட்டிக்கு வச்சு மார்க் பண்ணணும். ஊக்குப்பட்டிக்கு உள்ளதை ஊக்குப்பட்டி வச்சு மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கம் எதுவுமே வரல, சமமாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் யோக் பெட்டி இப்படி ஜாயின் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அதனால் இப்படி ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது. இப்போ நான் வந்து நீங்கள் அர்க்காத் பண்ணி வச்சுருப்பீங்க எவ்வளோ மார்க் இருக்குதுன்னுட்டு அந்த உடம்பு அளவோடு கை அளவு இடுப்பு அளவு எல்லாம் சேர்த்து நேராக ஒரு தையல் போட்டுருவீங்க. ஒரு தையலுக்கு 4 தையல் போட்டு கொடுத்துருங்க. அதேமாரி இன்னொரு சைடும் நம்ம அடிச்சுக்கலாம். சமமாக கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல வச்சு இது பண்ணுங்கள். கரெக்டாக கையை இதையும் நல்லா விரிச்சுட்டு சென்ட்ரு பார்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதேமாரியே நீங்களும் தைச்சி பாருங்கள். தெரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் இருந்துச்சுன்னா ஓவர்லாக் போடுங்க. இல்லைன்னா ஜிக்ஜாக்கு கத்திரிக்கோல் வாங்கி அதை நீங்கள் அடித்து கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.